உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனி பகவான் வக்ரம். இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள்காரகன், தொழில்காரகன், இன்னும் சொல்லப்போனால் கர்மகாரகன். ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனி தான் காரணமாக இருக்கார். தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர். அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் ஒருத்தவன் கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார். அப்போது எதுக்கு எடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நன்மையா சனி பகவான், தீமையா சனி பகவான், அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா, இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது. பிரபஞ்சம் எப்படி சுற்றணும், என்றைக்கு எந்த இடத்துல நிற்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், என்றைக்கு எண்டு, இதெல்லாம் அந்த தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில். ஏழைகள் பணக்காரனாவதும், பணக்காரன் பிச்சைக்காரனாவதும், தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும், நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம். இல்லை இதுன்னு ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார், அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜில் இறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும். அப்போ ஒரு உயிரை பலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான். இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மா தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதே போல் ஒரு நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துடைய சூழ்நிலையே மாறி போய்டும். அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம், மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள், அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும், எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும். ஒரு சிலருக்கு பாருங்கள், ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க, எடுத்த உடனே அவனுக்கு கிளிக் ஆகிடும், அவன் ஜெயிச்சுடுவான். சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வேலை நடக்காது. எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ, செய்யணும்னு நினைக்கிறானோ, அப்போ எல்லாம் தடைகள் வந்துட்டுருக்கு. அப்புறம் போய் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் அவனுக்கு கை கூடும். இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள். அப்போ எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க. அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார். அவர் எங்கே இருந்தாலும் சரி தான், கும்பத்தில் இருந்தாலும் வக்ரமாறாரு, மீனத்தில் இருந்தாலும் வக்ரமாறாரு. திருக்கணிதமும் ஒன்று தான், அதே சமயத்தில் வாக்கியமும் ஒன்று தான். இப்போ 2 பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு 20 நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. சனி வக்ரம். அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? சும்மாவது நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க, ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோட நல்லா அழகாக பேசுகிறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, வாரி கொடுத்துரும், கொட்டி கொடுக்கும், மழை பெய்யும், பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. அப்போ யதார்த்தமான உண்மை என்ன? உண்மையிலே இந்த சனி பகவான் வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும், ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்? இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை. வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது. நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது, அப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு, இப்போ அமெரிக்கா வேறு தலையிடுது, இதில் சீனாவும் உள்ளே வரும் போல் இருக்குது. அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் ரொம்ப சூடு பிடிக்குது.
மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் கொரோனா அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது. அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார்? இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது? இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள் அப்படி வச்சுப்போம். 139 நாட்கள் சொல்கிறாங்க, அது 140 கூட நம்ம வச்சுப்போம், சரியா? அப்போது ஜூலை 13லேருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரை இந்த 5 மாதங்கள் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள், உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். வக்ரம் பெற்ற சனி பகவானால் நார்மலான ஒரு மனுஷனுக்கு மனிதனுடைய வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போகுது. ஒருத்தர் வருமானத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார், இல்லை வேலை கிடைக்கல, நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை, ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருந்த வருமானம் கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வருமானம், ரெகுலர் இன்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஹாப்பியாக ஓடுது, வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போது ஏற்ற இறக்கங்களுக்கு, மாறுதல்களுக்கு ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தை நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, அற்புதமான வாய்ப்பு. ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உண்மையிலேயே இப்போ நம்ம மேஷராசிக்கு பேசணும், ரிஷபராசிக்கு பேசணும், அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு எச்சரிக்கை, கவனம் தேவை, ஏமாற்றங்கள், இப்படி தான் பேசணும். ஆனால் இந்த மிதுன ராசிக்கு பேச வரும்போது மிக சிறந்த எதிர்காலம் காத்திருக்குது. இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அடுத்த ஒரு 5 மாதம் வருது இல்லைங்களா? எப்போது ஜூலை 13லேருந்து நவம்பர் 29 வரை, 28 வரை அப்படி வச்சுப்போம். அப்போ 29ஆம் தேதியிலேருந்து நல்லாயிருக்கும். இந்த 140 நாட்கள், ஏறக்குறைய 5 மாதம். இந்த 5 மாத சனி வக்ரம் தான் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்த உங்களுடைய எதிர்காலத்தை, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர்லேருந்து 2026 டிசம்பர் வரையிலுமே கூட இந்த 1 ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் முக்கியமானது நடக்கணும், நீங்கள் என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு கைகூடணும், எதெல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறணும், உங்கள் வெற்றிகளை எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய, முடிவு செய்யக்கூடிய மாதம் இந்த 5 மாதம்தான். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர காலம்தான் உங்களுடைய அடுத்த 2026, 27 வருஷங்களுக்கு, 2 வருஷங்கள் எதிர்காலத்துக்கு இருக்கக்கூடிய அடுத்த 2 ஆண்டுகளை தீர்மானிக்கும். என்ன தீர்மானிக்கும்? இந்த 5 மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, இந்த 5 மாதம் உங்களுடைய செயல்பாடுகள், உங்களை சாமியும் கிரகமும் காலமும் நேரமும் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுதோ, யார் முன்னாடி கொண்டு போய் சேர்த்து வைக்குதோ, யார் கூட எல்லாம் இந்த கிரகம் உங்களை கனெக்ட் பண்ணுதோ, இந்த பிரபஞ்சம் எங்கென்னெல்லாம் உங்களை செய்ய சொல்லுதோ அதையெல்லாம் சரிவர உணர்ந்து செய்வீர்களே ஆனால், சுயநலம் அல்லாது சுய புத்தியோடு செய்வீர்களே ஆனால், அது ஒரு பக்தி பயத்தோடு செய்வீர்களே ஆனால், அலட்சியம் கூடாது. மெயினாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அது ஒரு கர்வம் வந்துடும். அது நாம தானே, நமக்கு தெரியும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த கர்வம் வந்துடும். பொதுவாகவே இயற்கையாகவே அது மிதுன ராசி என்பவர்களே பேச்சு திறமையானவர்கள். அவங்கள பேசி ஜெயிக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு சின்ன கர்வம் வந்துடும். ஆனால் பாருங்கள், மிதுன ராசி அன்பர்களே, அந்த மாதிரி அலட்சியமாக இருக்கக்கூடாது, கர்வமாக இருக்கக்கூடாது, பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பிரபஞ்சமும் காலமும் நேரமும் உங்களுக்கு என்ன எடுத்து சொல்லுதோ அதை உன்னிப்பாக கவனித்து, இந்த காலமும் நேரமும் கிரகமும் உங்களை என்ன வழி நடத்துதோ அதை சரிவர செய்வீர்களே ஆனால், எதிர்காலம் நீங்கள் நினைக்கக்கூடிய எதிர்காலம் உங்கள் கையில் வந்து சேரும். தானாக நீங்கள் எங்கேயும் ஓடி போவேனா.
தேடி அலைய வேணாம். நீங்கள் நினைக்கக்கூடிய எதிர்காலம் எது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எதிர்காலம் நீங்கள் உட்காண்டிருக்கிற இடத்தை தேடி வந்து சேரும். அப்போ ஒரு பக்கம் வழிபாடு பேசும், மறுபக்கம் கிரகமும் கால நேரமும் பேசும். இப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் 9ஆம் இடத்தை நோக்கிய பயணம் பாக்கியஸ்தானத்தை. இப்போ சனியும் ராகுவும் சனி பகவான் வக்ரமடையக்கூடிய காலம் யாருக்கு யோகமாக இருக்குன்னா மிதுன ராசிக்கு மட்டும்தான் அது யோகமாக போகுது. ஏன்னா 9ஆம் பாவத்தை நோக்கிய பயணம். இப்போ மேஷத்துக்கு 12, ரிஷபத்துக்கு 11. ஆனால் நம்ம மிதுன ராசி அன்பர்கள் மட்டும் அது யோகமான சனி வக்ரமாக அமைகிறது. ஏன்னா சனியும் ராகுவும் தொடர்பு. இந்த சனி ராகு நினச்சாங்களா அவங்கள ஒரு தூக்கி விட்டுருவாங்க. ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் விட்டுடுவாங்க. உச்சத்தில் உட்கார வச்சுருவாங்க. அந்த உச்சத்தில் உட்கார வச்சதுக்கு அப்புறம் இந்த சனி ராகு உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதன் பிரகாரம் நீங்கள் உங்களை வழி நடத்துவாங்க. அப்போ மிதுன ராசி அன்பர்களே, இது ஒரு முன்னேற்றத்திற்கான காலம். உங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு நினச்சிக்கிடுங்க. நீங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களுமே கூட ஆட்டோமேட்டிக்காக அது தோணும், எனக்கு இது நடக்கணும், இது நடக்குமா சாமி. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம். எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம வழிக அமைச்சிருக்கிறோம். டாக்டர்ஸாக இருக்கலாம், ஆடிட்டர்ஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், லாஜிஸ்டிக்காக இருக்கலாம், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்ஸு, இன்னும் சொல்லப்போனால் பில்டர்ஸ், பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, குறிப்பாக தொழிற்சாலைகள், தொழில் அமைப்புகள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், கார்ப்பரேட் நிறுவனங்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, முக்கியமான பொறுப்புகளில் அரசியல் தலைவர்கள்லாம் நம்ம மிதுன ராசியில் தான் இருக்கிறாங்க. அப்போ அரசியல் தலைவர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா குடும்பத்தை சார்ந்தவர்கள், அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு ஒரு யோகமான காலமாக அமைகிறது. சும்மாவாவது உங்களுக்கு அந்த மழை கொட்டும் மகாலட்சுமி யோகம் வரும், அஷ்டலட்சுமி யோகம் வரும், குபேர யோகம் வரும்னு சொல்கிறது இல்லை. நிதர்சனமான யதார்த்தமான ஜோதிடம். நம்ம எப்பொழுதுமே இதுதான் இருக்குனாக்கா அதை மட்டும்தான் நமக்கு சொல்வது வழக்கம். அப்போ மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சமாக இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தொழில் நஷ்டமாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு கஷ்டமாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு டிவோர்ஸ் நடந்திருக்கலாம், அல்லது ஒரு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு தவறு நடக்கிற சூழ்நிலை அங்கே ஏற்படலாம். இது நடக்கக்கூடாது சாமி, கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டணும். அதே போல் அந்த குரூப் ஆஃப் கம்பெனியில் பார்ட்னர்ஸ்குள்ளே வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் கூட வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அக்கா தங்கைகளாக இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி உறவு முறைகள்லையோ அல்லது பார்ட்னர்ஸ்குள்ளேயோ வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் கூட சரியாவதற்கான காலம். அது எப்படி சரியாகுங்க அப்படின்னாக்கா, இந்த கால நேரமும் கிரகத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிரகத்தை புரிஞ்சு நடந்து கொள்வீர்களே, ஆனால் கிரகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அறிந்து செய்ய எல்லாத்துக்குமே கால நேரம் தாண்டா காரணம். அப்போ இந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும், இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு விட்டு கொடுப்பீர்களே ஆனால், அல்லது அதுக்குரிய வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள் அந்த மாதிரி இதேனும் ஒரு ஒன்று வழிபாடு மூலியமாக போயிடணும், இன்னொன்று கிரகத்தை புரிஞ்சுட்டு விட்டு கொடுத்துட்டு போகணும். ப்ராக்டிக்கலாக இது ரெண்டு தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழியாக இருக்கும். அப்போ உண்மையிலே இது ஒரு முன்னேற்றத்திற்கான காலம். அதே போல் தான் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ப்ரமோஷன்ஸ் இருக்கும்.
ரொம்ப நாள் ஆகுதுங்க சாமி எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, அப்போ தொழில் வெற்றி, தொழில் வருமானத்தில் வெற்றி, முதலீடுகள் செய்வீர்களே ஆனால் அதில் சற்று கவனம். வராத பணங்காசுகள் வந்து சேரும். பதவி உயர்வுகள் கவனமாக சரியான முறையில் கிரகம் சொல்லும் பிரபஞ்சம் சொல்லும் வழியை கேட்பீர்களே ஆனால் இந்த சனியுடைய வக்ரம் அடுத்த 2 ஆண்டுகள் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய ஜெய. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, சனி பகவான் வக்ரம். இப்போது இந்த கடகத்தை பொறுத்தவரையில் கடகராசிக்காரங்களுக்கு ராசிக்கு 9வது வீட்டில் சனி பகவான் இருக்காருங்க. அது யோக சனியா அல்லது உண்மையிலேயே பாக்கிய சனியா? ஏன்னா அவர் பாக்கியாதிபதி. பொதுவாக கடக லக்னக்காரங்களுக்கு குரு 50-50, 50% நல்லவர், 50% கெட்டவர். காரணம் என்ன? 6-9. இப்போ 6ஆம் பாவாதிபதியாக வரும்போது நிலையான நோயை கொடுப்பாரு, நிலையான எதிரிகளை கொடுப்பாரு, நிலையான எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு கூடவே இருந்து உயிரை வாங்குவான். இந்த கடக லக்னக்காரங்களுக்கு மட்டும் எங்கே போனாலும் யாராவது ஒருத்தர் எதிரியாக சேரில் உட்காந்துக்கிட்டு இவன் அங்கே வேலை செய்கிறவர்களும் அவனுக்கு உயிரை வாங்குவான். இவன் அந்த வேலையை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவனும் வேலையை விட்டு போயிடுவான். அதை இவன் இருக்கும்போதே போயிருந்தால் இவனாக கொஞ்சம் வாழ்ந்துருப்பான். ஆனால் என்ன பண்ணுறது, அதுதான் கிரகம், அதுதான் கால நேரம். அப்போ நீங்கள் கடக லக்னமானாலும் கடக ராசியானாலும் இந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், நிதர்சனமான ஒரு உண்மையை அப்படியே ஓப்பனாக உங்களுக்கு சொல்லணும்னா, கடந்த காலங்களை விட இந்த மே மாதம் ஜூன் மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உண்மையிலே ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது. இதுதான் உண்மை. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் கஷ்டப்படுறீங்களான்றதை நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஆனால் என்னுடைய ஜோதிட கணக்குப்படி நாம் போட்ட கால்குலேஷன் பிரகாரம் இந்த மே மாதத்திலிருந்து படிப்படியாக கடகராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்திருக்கிறது. ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மட்டும் ஒரு 10% தசாபுத்தி காரணமாகவோ அல்லது உங்களுடைய ஜாதக பாபத்துவ காரணத்தின் அடிப்படையிலோ திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்போ 90 விழுக்காடு கடகராசி அன்பர்கள் வேலையில், செய்தொழிலில், அரசியலில், சினிமா துறையில் எல்லாமே ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல கனெக்ஷன் கிடைச்சிருக்கும், நல்ல தொடர்புகள் கிடைச்சிருக்கும், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைச்சிருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், என்னை பொறுத்த வரையிலும் கடகராசிக்காரங்களுக்கு எப்போ சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்தாரோ, 9ஆம் இடத்துல அமைந்தாரோ அப்போவே சனி பெருக்கி கொடுத்துருப்பார். எல்லாரும் சனியை பாவத்துவம், அவர் கெடுக்கக்கூடியவர், அழிச்சிருவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க. ஆனால் உங்களுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது, அது வேறு விஷயம். அதனால தான் அந்த 10% நான் சொன்னேன். ஆனால் 90% கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் மறைமுகமாக வாரி கொடுத்திருப்பார் என்பது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு கொடுத்தாரா வாங்கினாரான்னு நீங்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும், அல்லது உங்கள் ஜாதகம் கையில் தான் நம்ம சொல்லிடலாம். அப்போ வாரி கொடுக்கக்கூடிய அற்புதமான இடத்துல இந்த சனி பகவான் அமைந்து வருகிறார். இப்போ நமக்கு தெரிஞ்சு சினிமா துறையில் ஒரு பெரிய குடும்பம் வழி வழியாக வரக்கூடியது. அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய குடும்பம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அது பெரிய அளவில் பெருசாக வெடிக்குது. அது அப்புறம் நம்ம இடத்துல அது வாராகி இடத்துல வருகிறார்கள். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சரியான அன்னை வாராகி வழிகாட்டுகிறாள். அந்த பிரச்சனை எப்படி ஆரம்பித்ததோ அதே போல் சுமூகமாக ஒற்றுமையாக முடியுது. அந்த குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவுகிறது.
அதே போல தான் அரசியல், அவங்களுக்கும் அங்கேயும் ஒரு பிரச்சனை. டிரான்சாக்ஷனில் அந்த கேஷ் ஹேண்ட்லிங்கில் கொஞ்சம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள். அதாவது அது சார்ந்த ஒரு போட்டி பொறாமல் உருவாயிடுச்சு, ஒரு அச்சுறுத்தல். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கடகராசிக்கு எப்பயும் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துட்டே இருப்பார். இவன் போட்டு கொடுத்துருவானோ, இவன் போட்டு கொடுத்துருவானோ, நமக்கு கீழே இருக்கிறவன் நம்மளை பற்றி கலகம் பண்ணிடுவானோ, பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லிடுவானோ அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டு கலகம் இருக்கும். ஒன்று கடகராசினா கலகம் இருக்கும், இல்லைன்னா மனசில் கலக்கம் பயம் இருக்கும். அப்போ கலக்கமோ மனசில் பயமோ இருந்து வரக்கூடிய கடகராசி அன்பர்களே, அந்த பயம் எதை சார்ந்ததாக இருக்கலாம்? மெயினாக தொழில் அமைப்புகள், உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில், ஒரு சின்ன கடை வச்சு நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி தான், பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், சாதாரண தொழில் செய்யக்கூடியவங்க உள்நாடு வெளிநாடு, அதே போல் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், ஒரு விவசாய பெருமக்களாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ். அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கடகராசியில் திருப்பூரில் ஒரு பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவங்க, காட்டன் மில் வச்சுருக்கிறாங்க. அவங்க பேர் சொன்னாலே எல்லாம் தெரிஞ்சிருங்க. அப்போ ஒரு காட்டன் மில் வச்சு நடத்துகிறாங்க, வழி வழியாக நடத்திக்கிட்டு வராங்க. ஒரு பக்கம் அவங்க ஃபேமிலியில் பசங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன சிக்கல், இன்னொரு பக்கம் தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் டிரான்சாக்ஷன்ஸு ப்ளஸ் ஒரு முதலீடுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ப்ராஃபிட் கிடைக்கல. ப்ராஃபிட்லாம் இருக்குங்க, ஆனால் டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது இல்லை. அப்போது அவங்க கடகராசி என்பர்கள் நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு வராங்க, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் வழிகாட்டுறோம். இப்போ அவங்க கொஞ்சம் பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் நம்ம அங்கே தங்கியிருந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டு வந்தோங்க. அப்போ கடகராசி என்பர்களே, தொழில் அமைப்புகளிலே நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் ஏதாவது பிரச்சனையா, வருமானத்தில் பிரச்சனையா, அல்லது தொழிலெலாம் நல்லா நடக்குதுங்க சாமி, வருமானமும் நல்லா வருதுங்க சாமி, ஆனால் டிரான்சாக்ஷன் சிறப்பாக இல்லை, வர வேண்டிய பணங்காசுகள் சில வருதுங்க ஆனால் கையில் நிற்க மாட்டேங்குது, ப்ராஃபிட் கிடைக்க மாட்டேங்குது, சேவிங்ஸ் இருக்க மாட்டேங்குது, கடன் அதிகரிச்சுட்டு போகுது. அப்போ வர வருமானம் எங்கே போகுது? மறைஞ்சு போயிடுதில்ல, அதுதான் ராகு. புரியுதுங்களா? ப்ராஃபிட் கிடைச்சா கடன் அடையணும், ப்ளஸில் வரணும்ல, ஆனால் ஓடி தான் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ராகு சூழ்ச்சி. அவ கால நேரங்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள். அப்போ இந்த மாதிரியெல்லாம் மறைமுகமாக கஷ்டப்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் கம்பெனி முன்னேற்றம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல முன்னேற்றம், குறிப்பாக வராத பணங்காசுகள் சேரும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, திருமண யோகங்கள். குறிப்பாக 30 வயசுக்கு மேலாகியும் திருமணம் ஆகாமல் இருப்பது, அப்போ முதல் திருமணம், 2வது திருமணம், வயோதிக திருமணங்கள், வேலை வாய்ப்பு, வேலை செய்கிற இடத்துல வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த வேலை செய்கிற பிரச்சனைகள் விலகும். பொதுவாக வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வம்பு வழக்குகள், வேலை செய்கிற இடத்துல தனக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி, காலமும் நேரமும் அவனை கொண்டு போய் சிறையோகத்தில் தள்ளும். அதுக்கு சமமான பயத்தை கொடுக்கும். எத்தனையோ அன்பர்களை நம்ம காப்பாற்றி விட்டுருக்கோம். அன்னை வாராகி காப்பாற்றி இருக்கிறாள், இதெல்லாம் உலகம் அறியும். அப்போ கடகராசி அன்பர்களே, வேலையில் நல்ல முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்புகள், நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலைகள் கிடைக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் கடகராசிக்கு நல்ல முன்னேற்றம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு
அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.